குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்களா? சேலத்தில் ஏற்காடு அடிவாரத்தில் இருக்க ஏரி, புது ஏரி இது பேர். இங்கே தாங்க இருக்கோம். ஏற்காடு அடிவாரத்தில் இருக்க ஒரு சில இடங்களெல்லாம் பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு இப்போ ஏரிக்கு வந்திருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஏற்காடு மலை தெரியுதுங்களா? எல்லாம் மேகமூட்டமாக இருக்குங்க, அதனால் அவ்வளோ கிளியராக தெரியல. இதுதாங்க புது ஏரி. ஏற்காட்டிலேருந்து வர தண்ணி, மழை பெஞ்சால் வர தண்ணி பார்த்திங்கன்னா இந்த ஏரிக்கு தான் வருது. அந்த இடமும் போய் பார்க்கலாம். மலையிலேருந்து இறங்குற இடம் இங்கே ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அங்கே அப்புறம் போய் பார்க்கலாம். நல்லா பெரிய ஏரியா தாங்க இருக்கு. இதுலேயே பார்த்திங்கன்னா பின்னாடியெல்லாம் வயல், அதிலே பயிர் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரி இந்த சைடு பாருங்கள், இதுதான் ஃபுல்லாக தெரியுது. இந்த பக்கம் காமிக்கிறேன் நான். வர இடம் பார்த்திங்கன்னா தண்ணி அப்படியே வழியாக வருது. ஏரி ஃபுல்லானால் இது வழியாக தான் வருது. ஒரு இடத்துல இறங்குது. அந்த இடம் இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா இருக்குங்க, ரம்மியமாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த இடம். பின்னாடி ஏற்காடு மலை பேக்ரவுண்டில் பார்க்கும்போது இங்கே வரிசையாக 4 மரத்தை மட்டும் வெட்டி வச்சுருக்காங்க. பனைமரம் ஏன்னு தெரியல, மொட்டையாக இருக்குது. ஒரு 5 மரம் மட்டும். இந்த ஏரி தண்ணி போகிற இடத்துலே பாருங்கள், இங்கே ஒரு கோயில் இருக்குது. முனியப்பன் கோயில் போல் இருக்குது. அப்படியே ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, இறங்கி இங்கே பார்க்கலாம். ஏரி பக்கத்துலேயே போய் பார்க்கலாம். காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக இருக்குங்க தண்ணி. லாஸ்ட் வீக்லலாம் நல்ல மழை, அதனால் இப்போ வந்து ஃபுல்லாக இருக்குது இந்த ஏரி. ஃபுல்லாகவே வெளியில் வருது தண்ணி. வெளியே போகிற இடம் அதுதான். ஸ்ரீ கோடி முனியப்பன் கோவில், புது ஏரிக்கரை. பாருங்கள், அந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வயலுக்கு பக்கத்தில் இருக்க இடம் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் தண்ணி. இன்னொரு 1/2 அடி தான் இருக்குது உயரம். இந்த தண்ணிக்கும் அந்த மேல் நிலப்பரப்புக்கும் ஏரியில் ஃபுல்லாக தான் இருக்குது தண்ணி. அதிகமாக வந்துச்சுன்னா அந்த வயலுக்கெல்லாம் போயிடும் போல் இருக்குது. ஏரியிலேருந்து அப்படியே வழியிற தண்ணி பார்த்தீங்களா? ஓவர்ஃப்ளோ ஆகிற தண்ணிங்க இது. இந்த ஏரியிலேருந்து அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகி கீழே இறங்குது. இதெல்லாம் உள்ளே இறங்க விட மாட்டேன்றாங்க போல் இருக்குது. இல்லைன்னா உள்ளே பசங்கள்லாம் எல்லாம் குளிப்பாங்க. இப்போ என்ன தெரியல, யாருமே இல்லை உள்ள தண்ணிக்குள்ளே. அப்புறம் இது வழியாக வருது அப்படியே வலிஞ்சு. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது வலிஞ்சு வர்றது. சவுண்டு பார்த்தீங்களா? தண்ணி சவுண்டு எப்படி? இந்த ஏரி தண்ணி ஓவர்ஃப்ளோ வருது அப்படியே அதில் வலிஞ்சிங்க. இந்த ரோடை கிராஸ் பண்ணி பிரிட்ஜு மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்கள். அது வழியாக வருது பாருங்கள். இந்த ரவுண்டாக தெரியுது பாருங்கள். அது வழியாக வந்து இந்த கெனால் வழியாக அப்படியே போகுதுங்க. இது எங்கே போகுதுங்களுக்கு தெரியுங்களா? நேராக திருமணி முத்தாருங்க. இதில் இருந்து தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஏற்காடுலேருந்து வர தண்ணி தான். அப்படியே பாருங்கள், இந்த பக்கம்லாம் எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள். எல்லாம் நெல் போட்டிருக்காங்க. எவ்வளோ தூரத்துக்கு அதே தான். போன வாரத்தில் பார்த்திங்கன்னா திருமணி முத்தாறுல எல்லாம் வெள்ளம் வந்துருச்சுங்க. அந்த டைமில் இங்கே வந்திருந்தானா ரொம்ப அருமையாக இருந்திருக்கும். ஏகப்பட்ட தண்ணி வந்திருக்கும். பாருங்கள், கல்லுங்கள்லாம் உருண்டுட்டு வந்திருக்கு. அதான் நிற்கிது பாருங்கள் அங்கங்கே. மிஸ் பண்ணிட்டோம் நம்ம. இன்னொரு தடவை அதிகமான தண்ணி வரும்போது வந்து பார்க்கலாம். சரிங்க, அப்படியே இந்த இடத்துல இருந்து கிளம்பலாம். ரோடு இருக்குது பாருங்கள், புது ஏரி. முன்னாடியே வந்தவுடனே காமிச்சிருக்கணும் அவங்களுக்கு. அப்படியே இந்த ரோட்டில் தான் போக போகிறோம். அப்படியே பாருங்கள், இந்த சைட்லேருந்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ஏரியா. இங்கே காவல்துறை எச்சரிக்கை போர்டு வச்சுருக்காங்க. ஆழமான பகுதி குளிப்பதற்கு தடை செய்யப்பட்டுள்ளதுன்னு போட்டிருக்கு பாருங்கள். பரிசல்லாம் இருக்குது, ஆனால் ஆளுங்கள்லாம் போக முடியாது போல் இருக்குது. மீன் பிடிக்கிறதுக்கு போவாங்க போல் இருக்குது. சண்டேஸில் வந்தால் மீன் வாங்கலாங்க. இங்கே ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம். ஏரி ஒரு சைடு இருக்குங்க. இந்த ரோடை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாம் அருமையாக இருக்குங்க. இடம் தோட்டம்லாம் பிரமாதமாக இருக்குது. இது எல்லாமே வாழைத்தோப்பு தான் பாருங்கள், தெரியுதா? இந்த சைடு ஃபுல்லாக வாழைத்தோப்பு தான். எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது.
இந்த ஏரி பார்த்திங்கன்னா சேலம் டவுன்லேருந்து ஒரு 10-11 கிலோமீட்டரில் தாங்க இருக்கேன். அடிவாரத்துக்கு வரணும், ஏற்காடு அடிவாரத்துக்கு. பின்னாடியெல்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது அந்த ஏரிக்கு பின்னாடியெல்லாம். அப்படியே இந்த பக்கம் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, பச்சை பசேன்னு இருக்குங்க. கரும்பு போட்டிருக்கிறாங்க, இந்த பக்கம் நெல். சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது. எவ்வளோ தூரத்துக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாக வயல்வெளி தாங்க. இந்த ரோடு போகிற வழியிலே பார்த்தீங்களா, இதெல்லாம் பாக்கு தோப்புங்க. எப்படி இருக்குது பாருங்கள், பாக்கு மரம் இதுதான். ஃபுல்லாக அதே தான் இருக்குங்க இந்த பக்கம் ஃபுல்லுமே. பாக்குத்தோப்பு வாழைத்தோப்புலாம் எங்கே இருக்குன்னா தண்ணி ஃபுல்லாக இருக்கணுங்க வருஷம் பூரா. அந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும். அப்போ இங்கே வந்து வருஷம் பூரா தண்ணி இருக்குது. பக்கத்தில் ஏரி தானே, அதனால தான். இந்த இடம் பார்த்திங்களா நல்லா இருக்கு. அப்படியே மலை அடிவாரத்தில் அப்படியே வயல், நெல் தான் போட்டிருக்காங்க இங்கேயும். அப்படியே ரோடு கிராஸ் பண்ணால் இந்த பக்கம் ஃபுல்லாக பாக்குத்தோப்பு தான் வருங்க. வந்துட்டாங்க நம்ம வர வேண்டிய இடம் இதுதான், கற்பகம் கிராமம். இங்கே தான் அந்த ஓடையும் ஒரு ஃபால்ஸும் இருக்குது. இந்த பக்கம் போகணும். கற்பகம் ஓடைக்கு வந்துட்டோம் பாருங்கள். இதுதான் இந்த ஓடை தான். தண்ணி ஓரளவுக்கு நல்லா இருக்குது, கிளியராக இருக்குது தண்ணி. ஆனால் அப்படியே போகுது இந்த பக்கம் பாருங்கள். அங்கெல்லாம் குளிச்சிட்ருக்காங்க. எவ்வளோ தூரம் அங்கேருந்து வருது. அந்த கடைசிக்கு போனால் ஒரு குட்டி ஃபால்ஸ் மாதிரி இருக்குது, செக் டேம். அங்கே போய் பார்க்கலாம். தண்ணியில் தான் ஆனால் நடந்து போகணும். அங்கே தண்ணியில் தான் நடந்து வந்துட்டுருக்காங்க. தண்ணியில் அப்படியே இறங்கிட்டாங்க. தண்ணி சும்மா ஐஸ் மாதிரி இருக்குது. ஏற்காடு மலையிலேருந்து வருதில்ல, அவரை சொல்லணுமா. அப்படியே தண்ணியில் தான் நடந்து போகணும். அப்படியே மொல்லமாக தான் போகணும். இங்கே சும்மா முட்டிக்கால் வரைக்கும் இருக்குது தண்ணி, அவ்வளோதான். நான் போகிறதுக்கு வேறு வழி இல்லை போல இருக்குது. தண்ணியிலே நடந்து தான் போய் ஆகணும். ஒரு 2 அடி ஆழம் இருக்குங்க தண்ணி. ஆனால் கிளியராக இருக்குது. இந்த இடத்துல நல்லா குளிக்கலாங்க. சின்ன பிள்ளைங்களாம் வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, ஃபேமிலியோடு வந்தால். இடம் நல்லா இருக்குது. சேலத்துலேயே இந்தளவுக்கு இருக்குன்னா ஆச்சரியமாக இருக்குது. சேலத்துக்கு பக்கத்தில், சேலத்துக்கு பக்கம் இல்லை, சேலமே தானே எதுவும். அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லோவாக தான் நடந்து போய் ஆகணுங்க. கல்லெல்லாம் இருக்குது. கல் இல்லாமல் மணல் மட்டும் இருந்தால் நல்லா ஃப்ரீயாக நடக்கலாம். ஆனால் கல்லுங்கள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கணும். ஆனால் இந்த தண்ணியில் அப்படியே நடந்து போகிறது ஒரு அட்வென்ச்சர் தாங்க. பார்த்தீங்களா, அப்படியே நடந்தே வந்துட்டாங்க. தண்ணி சவுண்டு தான், இறைச்சல் சவுண்ட் நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. பக்கத்தில் வந்துட்டோம். குட்டி ஃபால்ஸ் தான். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. கீழே நின்று அப்படியே குளிக்கலாம் பாருங்கள். நின்று குளிக்கிறாங்க. நல்லா இருக்குங்களா இடம்? நானே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இருக்கும்னு. மேலே இருந்து தான் வருது ஆறு, அடிவாரம். அந்த பக்கம் ஏற்காட்டிலேருந்து வர தண்ணி தான் இது எல்லாமே. மேலேயும் போய் பார்க்கலாம், வர இடத்துக்கே போகலாம். எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது இப்போ, மதியான நேரனால. சண்டே நாளைக்கெல்லாம் ஃபுல் ரஷ் இருக்குங்க. அப்படியே மேலே ஏறி போய் பார்க்கலாம். எல்லாம் மேலே நிற்கிறாங்க, அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே நல்லா இருக்குங்க, தண்ணி வர்றது நல்லா இருக்குது. இங்கே வழுக்கெல்லாம் இல்லை, இது சொரன்னு இருக்குது. அப்படியே போகுது. மழை எங்கே இருக்குது, அங்கேருந்து வர்றது, அந்த சைட்லேருந்து வர்றது. அப்படியே பாருங்கள் இங்கேருந்து வர்றது எப்படி இருக்குன்னு. கிட்டத்தட்ட ஒரு 60-70 அடி அகலம் இருக்குங்க. சரிங்க, கிளம்பலாங்க இங்கே இடத்துலேருந்து. அப்படியே பார்த்துங்க ஒரு தடவை, அப்படியே போகலாம். அப்படியே ஒரு லாங் ஷாட்டில் பாருங்கள். கிளம்பிட்டோம் இங்கேருந்து. நம்ம வரும்போது இந்த தண்ணியிலே நடந்து வந்துட்டோம். இப்போ நான் இங்கே இருக்கிற ஒருத்தர் சொன்னார், தண்ணியில் நடந்து போக தேவையில்லைங்க, பக்கத்துலேயே இந்த வயலில் இறங்கி இப்போ இந்த வரப்புலேயே நடந்து போயிடலாம் அப்படின்னாரு. அதனால தான் இந்த வயல்வெளிக்குள்ளே வந்துட்டேன். இவ்வளோ தூரம் அப்படியே வயல்வெளியில் வந்துட்டாங்க. வந்துட்டு இது வழியாக அப்படியே இறங்கி தண்ணியில் இறங்கி இங்கேருந்து
பாருங்கள் வண்டி நிற்கிது பாருங்கள். அங்கே போகணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டோம். அப்படியே இந்த குறுக்கோலியில் வந்து இது வயல்வெளியில் வந்து இந்த சின்ன இது மட்டும் இறங்கி இப்படி கிராஸ் பண்ணி இப்படியே வந்தாச்சு. இப்போ ஈஸியாக நடந்து போயிடலாம், நம்ம வண்டி நிற்கிற இடத்துக்கு போயிடலாம். இந்த சைடு பாக்குத்தோப்பு, இந்த பக்கம் ஓட வருது. அந்த சைடும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வயல் தான், நல்லா பசுமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அந்த அடிவாரம் வரைக்குமே போகுது, ஃபுல்லாக தென்னந்தோப்பு. கடைசியில் மலை அடிவாரம் வரைக்கும் போகுது. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இங்கே. ஓகேங்க, இந்த இடத்துல இருந்து கிளம்பலாங்க நம்ம. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை பாருங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.